சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது இமயமலைக்கு சென்றிருக்காரு. கரூரில் ஏற்பட்ட துயர சம்பவத்தின் எதிரொலியாக சூப்பர் ஸ்டாரோட மனசு ரொம்பவே பாதிக்கப்பட்டதாகவும், அமைதியை தேடி தியானம் செய்ய இமயமலைக்கு சென்றதாகவும் சொல்லப்படுது. ஜெயிலர் படத்தில் பிஸியாக நடித்து கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் தற்போது இடைவேளை விட்டு இமயமலைக்கு சென்றிருக்காரு. அதைத் தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை நேரில் போய் சந்தித்து உரையாடினாராம். அதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பு ரிலீஸ் ஆகிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். கரூரில் நடந்த பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியானாங்க. இந்த துயர சம்பவத்திற்கு பின்னால் ஆளும் கட்சி தான் இருக்குது என ஒரு பக்கம் பேச்சுகள் அடிபட்டு கொண்டு தான் வருது. இன்னொரு பக்கம் விஜய் தான் முழுக்க இதற்கு காரணம் என சொல்லப்பட்டு வருது. கூட்டம் சேருறாங்க என தெரிஞ்ச உடனே விஜய் அங்கிருந்து கிளம்பாதது ஏன்? ஒவ்வொருத்தரும் மயக்கமடையும் போது விஜய் என்ன செய்து கொண்டு இருந்தார்? 10,000 பேர் தான் அந்த இடத்துல கூடுவாங்க என்பது அவருக்கு எப்படி தெரியும் என தொடர் கேள்விகள் அவர் மீது எழுப்பப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் நம்ம ரஜினிகாந்த் அவர்களோ விஜய் அவர்கள் அரசியலை விட்டு மீண்டும் சினிமாவுக்கு வர வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதன் எதிரொலியாக விஜய் அவர்களை ஆலோசனை கேட்பதற்காக ரஜினியை அவரது வீட்டில் சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதுவுமே பார்த்திங்கன்னா விமர்சனத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. கரூரில் உயிரிழந்த மக்களை சந்திக்காத விஜய் ரஜினியை மட்டும் ஏன் சென்று சந்தித்தார்? ஒருவேளை ரஜினியோட ஆதரவை தேடுறாரா விஜய்? தொடர்ந்து ரஜினி மீதே குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் நிலையில் ரஜினி ஒரு பக்கமாக திமுகவுக்கு ஆதரவை தெரிவிக்கிறாரு, இன்னொரு பக்கமாக பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு என தொடர்ந்து அவர் மீது விமர்சனம் இருக்கும் நிலையில் விஜயம் பார்த்திங்கன்னா ரஜினியை போய் நேரில் சந்திச்சிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து விஜயால் 41 பேர் உயிரிழந்தது பெரும் பேசும் பொருளாக மாறியது. அதற்கான விசாரணை தற்போது நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. மேலும் புசி ஆனந்த் போன்ற 2 நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்தாங்க. ஆனால் அவங்க தலைமறைவாயிட்டாங்க. இன்று வரை அவர்களை கைது செய்யவில்லை. ரஜினிகாந்த் அவர்களோ விஜய்க்கு என்ன ஆலோசனை சொன்னார்னா, நீங்கள் உயிரிழந்த குடும்பத்திற்கு பண உதவி செய்கிறீங்க, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் அவங்கள போய் சந்திச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக அவங்கள சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். இந்த நேரத்தில் அவங்க கூட இருந்தால் தான் ஒரு நல்ல தலைவன் என்பதை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மக்களுக்காக செய்யும் தொண்டு. மக்களுக்காக செய்யும் தொண்டில் நம்ம உயிரே போனாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நீங்கள் உங்களோட பாதையில் கரெக்டாக செல்லுங்கள். எந்த துன்பம் இடைகள் வந்தாலும் நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொன்னாராம். மீண்டும் ரஜினி இப்படி சொல்வது விஜய்க்கு பக்கபலமாக இருப்பதாக தெரிய வந்திருக்கு.